السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரின் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூட இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே இந்த மனிதனை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். என்ன வார்த்தை சொல்கிறான்? எப்படிப்பட்ட வார்த்தை? அல்லாஹு அக்பர். நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை குர்ஆனில் பதிவு செய்கின்றான். இது விஷயமாக கடந்த வாரங்களில் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அந்த செய்திகளில் சொல்லப்பட்ட செய்தி சாராம்சம், அல்லாஹ்வே இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுடைய நேர்வழியை காட்டக்கூடியவன், மனிதனுடைய வாழ்வையும் மௌத்தையும் அவனை படைத்தவன். அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயத்தை, அது இருக்கக்கூடாத ஒரு குணமும் கூட, அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் அவன் சொன்ன செய்தியினுடைய சில தகவல்கள், ஒரு கப்பலிலே மனிதர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல காத்தை வீசும் பொழுது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அதே காற்று ஒரு சூறாவளி காற்றாக வந்து கப்பலின் 4 புறங்களில் இருந்தும் சூழ்ந்து கொண்டு அலைகளை கொண்டு அலைக்கழிக்கும் பொழுது அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், நம்முடைய நிலைமை முடிய போகிறதோ பரிதாபமாக. மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிற என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். இதிலிருந்து எங்களை ஈடேற்றுமடை செய்து விட்டால், காப்பாற்றிவிட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு உண்மையுள்ள நன்றி செலுத்தும் அடியார்களாக இருப்போம், உன்னுடைய வணக்கத்தை விஷயத்தில் களப்பற்ற முறையில் உன்னை ஆக்கி வைப்போம் என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து அவர்களை நான் காப்பாற்றியதற்கு பிறகு, அவர்கள் பூமியில் தரைப்பகுதிக்கு வந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இப்படி ஒரு நிகழ்வே நடக்காதது மாதிரியும் என்னை அழைக்காததும் போல் அவர்கள் சென்று விடுகிறார்கள். மனிதன் மிக நன்றி கட்டவன் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10வது சூறாவுல 22, 23 என்ற 2 ஆயத்துக்களில் சொன்ன செய்தியை கடந்த வாரம் பார்த்தோம். இப்படி ஒரு செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறான். மனிதன் செல்வத்தை கேட்கிறான், செல்வத்தை கேட்கும் பொழுது சில உறுதியை தருகிறான்.
எனக்கு நீ செல்வத்தை தந்து விட்டால், பொருளாதாரத்தை தந்து விட்டால், உனக்கு பொருத்தமான வழிகளில் நல்ல செலவு செய்வேன், உன்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றுவேன். இப்படியெல்லாம் அவன் சொல்வதை பார்த்து அவனுக்கு நாம் செல்வத்தை தருகிறோம். செல்வத்தை பெற்றுக்கொண்டவுடன் அவனுடைய நிலைமை என்னவாகி விடுகிறது? பகிலு பரம ஆத்தாகும் ஃபமிலிஹி, அவன் கேட்ட உடனே நம்முடைய ஃபமில் அவனுக்கு கொடுத்த உடனே பகிலு பிஹி, அவன் அதை வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறான். செலவழிக்கிறதுக்கு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா அது இல்லாத போது எப்படி இருந்துச்சு? எனக்கு கையில வந்துச்சுன்னா வாரம் வாரம் ஜும்மாவுக்கு பள்ளிவாச வசூல், மதரசா வசூல், குமரக்குன்னு வர்றாங்க, நம்மகிட்ட மட்டும் இருக்குன்னா 1500 கொடுப்பேன் நானு அப்படின்னு நீட்டு வைக்கிறாரு. ஆனா செல்வத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்கெட்டு பணம் எடுக்கிறாரு, இருக்கிறதுலேயே சின்ன நோட்டா பார்த்து எடுத்து என்ன செய்யறாரு? போடுறாரு. பள்ளிவாசலுக்கு உண்டு வசூல் பண்ணுவோம் அப்படித்தானே, வெளியில 1000 செலவுகள் பண்ணுவோம். ஆனா பள்ளிக்கு அதுக்குன்னே ஒரு 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு என்ன செஞ்சு வச்சிருப்போம், எடுத்து வச்சுட்டு வருவோம். நம்ம தாராளமாக ஒரு 200, 500, 1000 போடுறதுங்கிறது ரொம்ப சிலர் தான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் கேட்டா நம்ம கொடுத்தோம், ஆனா நம்ம கொடுத்ததுக்கு பிறகு அவன் சொன்ன மாதிரி நடக்கல அப்படிங்கிற செய்தியையும் 9வது சூறாவுல 75, 76வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் உலக மக்கள் அனைவருக்குமே தேவையான, ஆசைப்படுகின்ற, இயங்கக்கூடிய ஒரு விஷயம் திருமணம் முடித்ததற்கு பிறகு, நிக்காவுக்கு பிறகு குழந்தை செல்வங்கள். அந்த மழலை செல்வங்கள் கொஞ்ச காலம் கொடுக்காம நம்ம தாமதிச்சோம்னு சொன்னா உடனே என்ன செய்கிறார்கள்? குடும்பத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், கணவன் மனைவி அல்லாஹ்விடத்தில் புலம்பாரத்து விடுகிறார்கள். அப்படி அவர்களுடைய அந்த புலம்பலின் சப்தம் தான் இது. எப்படி? யா அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா, எங்களுக்கு நீ இந்த சந்ததியிலிருந்து நல்லதை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவருமே உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. ஃபலம்மா தௌமா சாலிஹா, அவர்களுக்கு சாலிஹான பிள்ளையை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு இணையாளர்களை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். அல்லாஹ் வணங்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகளா ஆக்கிறதை விட்டுப்பட்டு அல்லாஹ்வை மறக்கக்கூடிய, அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். இவர்கள் வணங்குவதை விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி 7வது சூறாவுல 189, 190வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்படியே நம்ம குர்ஆன் வழிநெடுகிலும் பார்த்தோம் சொன்னா ஏகப்பட்ட செய்திகளை மனிதனாகிய நம்மை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மொத்தத்தில் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா அப்படிங்கிறது குர்ஆன் சொன்னது. அதுதான் நம்ம ஆரம்பத்தில் ஓதிய வசனம், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாகவே இருக்கிறான். 100வது சூறாவில் 5வது ஆயத்தாக இது வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏனென்று சொன்னால் இந்த நன்றி கட்டவர்கள் அப்படிங்கிற கூட்டத்தில் ஆயிட்டோம்னு சொன்னா நம்ம என்னதான் அமல்கள் செய்திருந்தாலும் அது நாளைக்கு நமக்கு மறுமையில் பலன் தராத ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு விசுவாசம் என்பது என்ன? அதுதான் நன்றி. தமிழில் விசுவாசம், நன்றி இதெல்லாம் பக்கத்து வார்த்தைகள். இதனுடைய அர்த்தங்களை பார்க்க போனோம் என்று சொன்னால் நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்து வாங்குறோம் ஒரு விஷயத்தை, அதை முறைப்படி நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னு சொன்ன இவர்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டுறோம். நம்ம அதன் அடிப்படையில் ஒரு செய்தியையும் பார்த்தோம். எப்படி? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை செய்துவிட்டு சென்றார். எப்படி ஒரு செய்தி? அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல், யா அல்லாஹ் அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கி வை அப்படின்னு சொல்லி ஒரு துஆ. இப்படி ஒரு துஆ நாயகத்திடத்தில் நம்ம கேட்டதில்லையே சொல்லி அந்த மனிதரை அழைச்சு கேட்கிறாங்க, என்ன இப்படி ஒரு துஆ கேட்கறீங்க, இந்த துஆ உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு, யார் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தியின் அடிப்படையில் உண்டான துஆங்கிறார். அல்லாஹ் என்ன சொல்ற குர்ஆன்ல? நிச்சயமாக இந்த மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களே அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அந்த மிக குறைவானவர்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்களில் யா அல்லாஹ் என்னை நீ ஆக்கி வைக்கணும்டா அல்லாஹ் அப்படின்னு நான் துஆ செய்றேன் அப்படின்னு ஒண்ணு. உமர் அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னைத்தானே பார்த்து, மிகப்பெரிய ஜனாதிபதி, கிட்டத்தட்ட 22 லட்சம் சதுரடியினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தன்னைத்தானே பார்த்து சொல்லிக் கொண்டார்கள், உமரே உன்னை விட மார்க்க விஷயத்தில் குர்ஆனுடைய ஞானத்தில்
முன்னோடிகளாக வாழக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு உடனே அந்த துவாவும் அவர்களே ஓதுகிறார்கள் உமர் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள். இப்படி ஒரு செய்தியை நமக்கெல்லாம் சொல்றதன் மூலமாக நன்றி உள்ளவர்களாக இருங்க. அல்லாஹ் கொடுத்த உபகாரங்களுக்கு நீங்க நன்றி செலுத்த மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ மூசா நபியுடைய காலத்துல நைல் நதியிலிருந்து மூசா நபி பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? நன்றி செலுத்த மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய சத்துருவாக அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஃபிரௌனும் அதே நைல் நதியில் அழிக்கப்பட்டான். அப்பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யவில்லை? நன்றி செலுத்தவில்லை. ஆக மொத்தத்தில் குர்ஆனில் வழிநெடுகிலும் இந்த நன்றி கெட்டவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சொல்லி காட்டுவதன் மூலமாக நமக்கு ஒரு செய்தியை வலுவாக அல்லாஹ் தஆலா இங்கு நமக்கு பதிவு செய்கிறான். எப்படி? நீங்கள் அதுபோன்ற கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள். குர்ஆன் நமக்கு அருளப்பட்டவருடைய சில பல நோக்கங்களில் மிக முக்கியமானது படிப்பினை. சம்பவங்களை எல்லாம் சொல்வதற்குண்டான காரணம் என்ன? அதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கேட்கக்கூடிய ஒரு செய்தி தான். அப்ப நம்ம துஆவின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். இதற்கு இன்னொரு சம்பவத்தை ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது. எப்படி? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய ஒட்டகம் காணாமல் போய்விடுகிறது. அந்த ஒட்டகத்தை காணாமல் போனதை கண்டதும் இன்னா லில்லாஹி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு தொலையப்பட்ட அந்த ஒட்டகம் கிடைத்து விட்டால் நான் உனக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நியத்து வைக்கிறாங்க. கடைசி அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போனவங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இரவோடு இரவாக அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து நாயகத்தினிடத்துல இருக்கக்கூடிய இடத்துல கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகம் அங்க கட்டி கிடக்கு. அதை பார்த்த உடனே தோழர்களும் நாயகமும் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று ஒட்டகம் காண போன உடனே எனக்கு கிடைச்சா நான் நன்றி செய்வேன், நன்றி செலுத்துவேன்னு சொன்னாங்களே, அதை மறந்துட்டாங்களோ? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், நேற்று ஏதோ சொன்னீங்க நன்றி செலுத்துறதாக, ஆனா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டீங்களே. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்ல, அதுதான் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற வார்த்தையும் துஆவும் தான் நன்றி. இன்னைக்கு நம்ம நடைமுறை பழக்க வழக்கத்துல தானே வச்சிருக்கிறோம். வண்டி பைக்ல போறோம், சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடாம போறோம். வீட்டு மாதிரி வர்றவரு பாய் ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க பாய், எடுத்து விட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க சொல்றோமா இல்லையா? அதை கூட சொல்லாம போறதுதான் அநாகரிகமான ஒருத்தனம். ஆனா அவர் நம்மள ஒரு விபத்து ஏற்படாம ஒரு கஷ்டம் ஏற்படாம காப்பாற்றுற மாதிரியான ஒரு செய்தியை நமக்கு தகவல் மூலமாக சொல்லி என்ன செய்யறாரு? நம்மளை காப்பாத்துறாரு. அப்ப அதற்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹ். சாப்பிட்டுட்டு நன்றி செலுத்துறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், அப்படிதானே? ரசூலோட துஆல அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதாமனா சத்தானா வஜஅல்னா மின ஷாக்கிரின் வஜஅல்னா மின ஷாக்கிரின். அங்க வார்த்தை அதுதான். ரசூல துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உண்ண கொடுத்து பருவ கொடுத்து உனக்கே புகழ் அனைத்தும் என்னை நன்றியாளர்கள் வந்து ஆக்கியிருப்பான், நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேன். அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ நன்றி செலுத்துறதுனா ஏதோ ஒரு பெரிய நோன்பு வைக்கிறது, அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா சில அமல்களை செய்யறது, இதெல்லாம் அதிகப்படியான அல்லாஹ்வை நெருங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு செயல். ஆனால் நம்மை போன்ற சாதா சீதா மக்கள் அட்லீஸ்ட் இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையாவது என்ன செய்யுங்க, சொல்லி பழகி அந்த நன்றி உள்ள கூட்டத்தில் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுது குர்ஆன். அப்ப இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இதுதான். நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் அல்லவா, அது சாதாரண வார்த்தை அல்ல. அது அல்லாஹ்வை ஆயிரக்கணக்கான முறை நன்றி செலுத்தி சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப மொத்தத்துல நம்முடைய குணத்துல சொல்லுவாங்க, யாரு மக்களுக்கு மத்தியிலே நன்றி செலுத்தாதவர்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மத்தியில் நன்றி செலுத்துவர்களாக ஆக முடியாதுங்கிறாங்க. மக்களின் மூலமாக சில உபகாரங்கள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தானே சொல்றது. ஆனா மக்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறது? நமக்கு ஒரு உபகாரம் செய்யறாங்க, ஒரு உதவி செய்யறாங்க, அப்ப அவர்களுக்காக நாம் துஆ செய்வது, அவர்களுக்காக ஜஸாக்கல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் இதுக்குண்டான கூலியை தருவானாக. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல, நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும், நமக்காண்டு துஆ செய்யறாரு. துஆங்கிற இன்னைக்கு சாதாரண விஷயம் அல்ல, அது ஈஸியான ஒரு செய்தியும் அல்ல.
சும்மா துவா செய்யுங்க வாய் வார்த்தைக்காக நம்ம சொல்லல. அவருடைய துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டார் என்று சொன்னால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்ப ஒருவருடைய உதவியை பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய பதிலுபகாரம் என்னவென்று சொன்னால் ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா ஃபித் தாரைன், இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நற்கூலியை தருவானாக. எவ்வளவு பெரிய வார்த்தை! இப்படியெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. இப்ப அல்லாஹ் நமக்கு அப்படி என்ன ஸ்பெஷலா நமக்கு தந்துட்டு அவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு என்ன தரல, கொஞ்சம் அப்படியே ஜிஹெச் பக்கமும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கமும் ஒரு நாள் போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை ஒரு விசிட் மட்டும் பார்த்துட்டு வாங்க. அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய நியமத்து என்னங்கிறது தெரியும். எப்படி ஜிஹெச்சுக்கு போனா அந்த ஓபி கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டர்லயே அங்க நமக்கு நிலவரம் தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய நிலைமை, கையில கட்டு, காலில் கட்டு, மண்டையில கட்டு, உடம்புல கட்டு, இப்படி பலவிதமான அவஸ்தைகள் அங்க நின்று கொண்டு ஓபி சீட்டு வாங்கிட்டு டாக்டருக்காகவும் மருந்துக்காகவும் நிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் இனி எப்படி வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். கை நல்லா இருக்கு, விரல் நல்லா இருக்கு, உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நரம்பு அது தடம் பிறண்டு விட்டாலே நம்மால் நிற்க முடியாது, நடக்க முடியாது. என்னது நரம்பு உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சதையோடு இருக்கக்கூடிய நரம்பில் ஒரு நரம்பு மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அப்படி லைட்டா பிறண்டு இருந்தாலோ ஒரு சுருண்டு இருந்தாலோ என்னவாயிரும்? பஸ்ன்னு வீங்கிரும். அதுக்கப்புறம் அதை முறைப்படி அந்த வேதனையோட வலியோட சுழுக்கெடுத்தா தான் அந்த நரம்பு பழைய பொசிஷனுக்கு வந்தா தான் என்னவாகும்? நம்மளால ஆக்டிவா இருக்க முடியும். ஒரு நரம்பு பிறண்டு போறதே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அவன் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் சரியான வழித்தடங்களில் அமைத்துக் கொடுத்தவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான தெளிவான பார்வையை தந்திருக்கிறான். பார்வை இல்லாதவர்களுக்கு தான் அவருடைய அருமை தெரியும். உடம்பில் எத்தனை அவயங்களில் எத்தனை உறுப்புகள் அவன் செய்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் கொட்டி கிடைக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு நியமத்து கொடுக்கிறது சொன்னா பெரிய பெரிய பணங்காசுகள், காரு, பங்களா, தோட்டம், துறவு, சொத்து, சொகம், தொழில் துறைகள் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது எல்லாம் விட, இவை அனைத்தையும் விட அல்லாஹ் நமக்கு தேக சௌக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லவா? இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்! அதுக்குத்தான் சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர். ஒரு மிகப்பெரிய அரசர், அந்த அரசரிடத்துல இந்த தண்ணீருடைய மகிமை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், இந்த உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரரா இருக்கிறீங்க, இப்ப தாகமா இருக்குன்னு கேட்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுக்கலன்னா நீங்க இந்த தண்ணிக்காக என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தாவது என்ன செய்வேன் நானு, அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி நான் குடிப்பேன். நாங்க தண்ணியே கிடைக்கணும் என்ன செய்ய முடியும்? அப்படி நிலவரம்லாம் ஒரு நேரத்தில் இருந்திருக்குது. எத்தனை கிலோமீட்டர் போய் தண்ணியை சுமந்துட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப லேசாக்கிட்டான். வீடு கட்டும் போதே நல்ல தண்ணி பைப்பு, போர் தண்ணி பைப்பு ரெண்டை சேர்ந்தே கொண்டு வந்துடுறோம். ஆனா ஒரு நேரத்துல உடம்புறமா கிலோமீட்டர் போய் சைக்கிள்ல தூக்கிட்டு வந்த அனுபவங்கள்லாம் உண்டு நம்மள முன்னோர். அப்ப தண்ணிக்காக அவசரப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப சொன்னாங்க அந்த தண்ணிக்காக பாதி ராஜ்யத்தை கொடுப்பேன். சரி, தண்ணி குடிச்சாச்சு. இப்ப உங்க உடம்புல அந்த தண்ணி உள்ள போய் அது கழிவாக சிறுநீராக வெளியே வரணும். வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகளில் காற்றாக இருந்தாலும் சரி, சிறு நீராக இருந்தாலும் சரி, அல்லது மலமாக இருந்தாலும் சரி, அதை நேரத்திற்கு அது வெளியேற்றப்படாவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய அவஸ்தை எவ்வளவு? ஒவ்வொரு நேரமும் சிறுநீரை வெளியே எடுப்பதற்கும் மலத்தை வெளியே எடுப்பதற்கும் எவ்வளவு மருத்துவமனைகள் அதற்குண்டான செலவுகளை செய்ய வைக்கிறது. ஆனால் எந்த செலவும் இல்லாம காலையில் எந்திரிச்ச உடனே போறோம், யூரின் ஆகத்தா போகுது, ஃப்ரீயா மோசம் போகுது. எவ்வளவு ஒரு விஷயம்! அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்துல அந்த கழிவறைக்கு உள்ள போகும்போது ஓதுற துஆவையும் வெளியில வர முடியும் ஓதக்கூடிய துஆவை ஓதிட்டோமா, இப்ப நம்ம நன்றி செலுத்தியவர்களாக ஆகிடுறோம். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது. இஸ்லாம் என்பது அன்றாட நடைமுறை வாழ்க்கையை நமக்கு தீனோடு இஸ்லாத்தோடு கலந்து தரக்கூடியதுதான் இஸ்லாம். இது ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்ட் அல்ல, இது தனிப்பட்ட ஒரு துறை அல்ல.
ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டால் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொல்லி செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அதை சொல்லி அப்படியே அந்த காரியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் இபாதத். தூக்கம் என்பது மிகப்பெரிய நியமத். தூக்கம் வராமல் எவ்வளவு பேர் அவஸ்தைப்படுகிறார்கள் தெரியுமா? ஆனால் அந்த தூக்கம் என்பது நமக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு வந்துருது. பள்ளியாசலுக்கு வந்தாலும் வந்துருது சிலருக்கு. அப்படித்தானே? பள்ளியாசலுக்கு போனா நிம்மதியா தூங்கலாம். பகல் யாரும் அப்படி தூங்கல. ஆனா தூணை பார்த்து தேடி உட்கார்றாருன்னு சொன்னா அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆசைப்பட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். தூணை பார்த்து உட்கார்றாரு, ஃபேனை பார்த்து உட்கார்றாருன்னு சொன்னா அப்போ தூக்கங்கிறது ரொம்ப பெரிய நியமத்து. இன்னைக்கு தூக்கம் இல்லாம தூக்கத்துக்காக டப்பா டப்பா மாத்திரை போடக்கூடிய காலம் இது. மாத்திரை போட்டு தூக்கம் வரணும்னு சொல்லக்கூடிய அவசரப்படக்கூடிய காலம் இது. நைட்டு ஏவஞ்சாவது 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நைட்டு படுத்தது லேட்டு, காலையில் சீக்கிரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப தூக்கம்ங்கிறது எவ்வளவு பெரிய நியமத். அந்த தூக்கத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த தூக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொன்னாங்களோ அப்படி தூங்கிட்டோம் வைங்க. எப்படி ரசூலா சாப்பிட சொன்னாங்களோ அப்படி சாப்பிட்டோம் வைங்க. அதை நற்செயல்களில் இபாதத்துகளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்கள் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விடுகின்றான். தூக்கத்தோட ஒழுக்கத்தை பத்தி என்ன சொல்றாங்க? தூக்கம் வருதா ஒழிச்சுட்டு படுங்க. படுக்கை விரிக்க முன்னால உதறி விட்டு படுக்கை விரிங்க. உட்காந்து ஓட வண்டியில ஓடிட்டு அல்லாஹ் பிஸ்மிக அமுத்வாஹியா யாரும் நான் மொத்தா போறேன் சொல்லிட்டே படுங்க. ஒவ்வொரு நாள் வாழ்க்கை அப்படிதானே. செத்து போய்க்கிற முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தான். ஒவ்வொரு நாளும் செத்து போய்க்கிறது. அல்லாஹ் பிஸ்மிக அமுத்துங்கிற வார்த்தையை சொல்ற காரணம் என்ன? நான் மௌத்தா போறேன், நாளைக்கு இன்ஷால்லா உயிர் போயிட்டேன் உன் பெயரால, நீ பிரியப்பட்டா தூங்குனவங்க அப்படியே அல்லாஹ்வுக்கு வச்சுக்கிறது தெரியாம மறுநாள் காலையிலேயோ அல்லது இவர் எழுந்திருக்க வேண்டிய நேரத்திலேயோ சரியான நேரத்தில் ரூஹ் அந்த உடம்புக்குள்ள மறுபடியும் கொடுத்து தவக்கல் கண்ணை முடிச்ச உடனே தப்புன்னு ஞாபகத்துக்கு வரணும். முடிச்சிட்டோமா, இது கனவு இல்லையே, நனவு தானே. உடனே ஓடுறோம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இந்த துஆ எல்லாரும் ஓவரமா இல்லையாங்க? தலையாற்ற ரொம்ப கம்மியா இருக்குது. ஓதிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் நன்றியுள்ள அதிகாரிகள் ஆகுவோம். தூங்கி முடிச்ச உடனே ஓடுவா. சின்ன பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்தா மட்டும் போதாது. சும்மா வீடியோ ரீல்ஸ்க்கு மட்டும் என் பிள்ளை தூங்கும் போது ஒரு துவா சொல்லும், முடிக்கும் போது ஒரு துவா சொல்லும். நம்ம ஓடுறோம் அது முக்கியம் இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்மளே தூங்கி முடிச்சுட்டு அந்த துவாவுடைய சிந்தனையே இல்லை. அது ஓடாமலே இன்னைக்கு பகல் நேரத்தை கடந்துகிட்டு இருக்கிறோம். அவ தூங்கி முழிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நியமத். அந்த தூக்கத்தை கொடுக்கிறது நியமத். தூக்கத்தை கொடுத்தால மறுபடியும் விழிப்பு கொடுக்கிறது மிகப்பெரிய நியமத். இப்படி அணுவா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து அதுக்கு என்ன செலுத்தணும்? நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்த வேண்டும். அன்பிற்கிற பெருமக்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் இந்த தகவல் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் மட்டும் தண்ணிக்கு மட்டும் நீங்க தண்ணியை தொட்டு கொடுத்தா வாங்குறோம். ஆனா நம்மளால சாத்தியப்பட்ட விலையை கொடுத்து வாங்குறோம். தண்ணிக்கு வரி கட்டுறோம், குடிக்கிறதுக்கு 1 லிட்டர் பாட்டிலுக்கு தண்ணி கொடுத்து வாங்குறோம், 20 லிட்டர் கேனுக்கு தண்ணி கொடுத்து வாங்குறோம். நமக்கு சாத்தியப்படுங்கிறத செஞ்சிடறோம். ஆனால் இதற்கு ஒரு அபரிமிதமான விலை என்று நிர்ணயிக்கப்பட்ட நம்மளால சாத்தியப்படுமா? அல்லாஹ் தஆலா நாம் சுவாசிப்பதற்கு இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே காற்றை நமக்கு வைத்திருக்கின்றானே. அந்த காற்றுகளில் பல உண்டு. அது நமக்கு சுவாசிப்பதற்கு தகுதியான காற்றை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே. இது எவ்வளவு பெரிய நியமத். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிற்பதற்கும் நடப்பதற்கும் குடிவதற்கும் பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் பிடிப்பதற்கும் அத்தனை விஷயங்களுக்கும் உடல் உறுப்புகளையும் கொடுத்து அத்தனை உறவுகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு இபாதத்துக்கள் செய்தாலும் அது மிக குறைவானதுதான். அதனாலதான் அப்பப்போ அந்தந்த விஷயத்துக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செஞ்சு முடிங்கிறாங்க. கணக்குல விஷயத்தை பெண்டிங் போடாதீங்க. அப்பப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திடுங்க. ஒரு நிம்மதியான குடும்பத்தை தந்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ் அடிக்கடி நினைச்சு சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்கிறாங்களா அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு எல்லா போகும் சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் நன்றி செலுத்தணும்? அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நன்றி எதுக்கு செலுத்தணும்? நீ நன்றி செலுத்தினாதான் எனக்கு சந்தோஷம் ஏற்படுமா, என்னுடைய தரஜா உயருமா? அப்படி அல்ல. அப்படி நன்றி செலுத்துறது யாருக்கு ஃபாயிதா? நமக்கு தான் ஃபாயிதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீ எனக்கு நன்றி செலுத்தினா நான் என்ன செய்வேங்கிற அல்லாஹ் தஆலா அதை அதிகப்படுத்தி தருவேங்கிறான்.
லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உனக்கு அதை அதிகப்படுத்துவேன். இந்த பார்வைக்கு நன்றி செலுத்துறீங்களா? பார்வை இன்னும் அதிகப்படுத்துவேன். இந்த செவித்திறனுக்கு நல்லா பேசுறது நல்லா கேக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களா? நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் வாக்களித்தபடி உரிய முறையில் எனக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்தால், மார்க்கத்திற்காக தீனுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்தால், நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுங்கிறது ஃபாயிதா அவனுக்கு இல்ல, நமக்கு தான். யார் ஒருவருடைய வாழ்க்கையில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, யார் ஒருவருடைய வாழ்க்கையில் நீண்ட கால மருத்துவமனை செலவுகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு தேக சௌக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தட்டும். நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், அதிகப்படுத்திட்டே இருக்கிறான். அவருடைய பாணி அதுதான். அதை நாம் விளங்கியவர்களாக புரிந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.